இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இப்படியா பண்ணுவீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. ஈஸ்வரி, ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்த புடவே இப்படிதான் போட்டு கொளுத்துவியா? எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. மாப்பிள்ள அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? இல்லனா இவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா எனக்கு கோவம் வராதா? இவன் என் கண்ணுல படுறதையே நான் வெறுக்கிறேன். இவனை யாரு எனக்கு புடவை வாங்கிட்டு வர சொன்னது? தப்பு செய்யறதெல்லாம் இவன். அதுக்கு நான் கோவப்பட்டா என்ன வில்லி மாதிரி பாப்பீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3-4 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்ல. வீட்ல ஒரு வேலைக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அந்த மரியாதையை தான் நான் உனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அந்த மரியாதையை கெடுத்துக்காத. அக்கா புடவையை எரிக்கிற அளவுக்கு போயிருக்கானா கண்டிப்பா சில தரப்பு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டா. சவால்ல நாம ஜெயிச்சு இவனை வீட்டை விட்டு துரத்திடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா ஏன்பா இவ்ளோ மோசமா நடந்துக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறாங்க? இவங்க ஒருத்தங்க மாறினா நம்ம குடும்பமே எவ்வளவு நல்லா இருக்கும். ரோகிணி, உங்க அம்மா மாறணும்னு நினைச்சாலும் உங்க சுத்தி சகுனி மாதிரி கூட இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவால மாற முடியாது. உண்மைதான் மாப்பிள்ள. இவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு உழையிறாளோ அன்னைக்கு தான் ஈஸ்வரி திருந்துவா. அது என்னைக்கு நடக்க போதோ தெரியல. அதான் ட்ரெஸ் அம்மா கோவத்துல எரிச்சிட்டாங்களே. அப்புறம் எப்படி அவங்கள ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு அவங்க கையால அத்தை சிலையை